டாஸ்மார்க் நிறுவனத்துல ஊழியர்கள் ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது மிகுந்த தவறு. அதற்கு நீதிமன்றமே அவங்களுக்கு தீர்ப்பளித்திருக்கு. அங்க நடந்த ஊழலையும் அங்க நடக்கிற அவலத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கோசம் டாஸ்மாக் நிறுவனம் அவர்கள் மீது நடவடிக்கை தவறு என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டி அந்த உத்தரவை அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததை ரத்து செஞ்சிருக்காங்க. அதே சமயத்தில் அதில் என்ன முக்கியம்னா, நீதியரசர் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது டாஸ்மார்க்கில் இடி சொல்லியிருக்கு 1000 கோடி முறைகேடுன்னு. அதை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதை எதிர்த்து முறையீடு பண்ணியிருக்கோம். அரசு என்னன்னு, இடி மேல எந்த பிரச்சனையும் இல்லை, அது மேல நீங்க வழக்கு போடு தப்பு, எதிர்த்து சோதனை செய்வது தவறுன்னு சொல்றாங்க. ஆனா நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது டாஸ்மாக் நிறுவனத்தில் மிகப்பெரிய அளவில் குற்றம் நடப்பதை போலவே நான் உணர்கின்றேன் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.